ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க இருக்கோம் அப்படின்னா திருப்பதி வீடியோ தாங்க. ரீசெண்டாக நாங்கள் திருப்பதி போயிருந்தோம். அந்த வீடியோவை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுதான் நீங்கள் பார்க்க இருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் திருமலை டு திருப்பதி போயிட்டுருக்கோம். எனக்கு எப்போவுமே திருமலை டு திருப்பதி போகக்கூடிய ரூட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவேன். எவ்வளோ டயர்டாக இருந்தாலுமே நான் அந்த வழியை அப்படி ரசித்து பார்த்துட்டு போவேன். அந்த மலைகளையும் அந்த மரம் செடி கொடிகளையும் நான் அப்படி உத்து பார்த்துட்டே போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மூலிகை வாசனைலாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். அந்த நறுமணத்தோட அந்த விடியற் காலையில் ட்ராவல் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குங்க. இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ராவல் திருமலை டு திருப்பதி. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நடுவில் செக்கிங்லாம் பண்ணுவாங்க. ஏர்லி மார்னிங்கில் இந்த மூலிகை காற்றுலலாம் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸோடு நாம் திருப்பதி பாலாஜியை தரிசனம் செய்யும்போது அது வேறு லெவல் ஃபீலை கொடுக்குங்க. இதை வார்த்தையால் சொல்லவே முடியாது. ஃபீல் பண்ணால் மட்டும்தாங்க புரியும். லிட்ரலி நாங்கள் இந்த முறை ரொம்ப நல்லா பார்த்தோம் சாமியை. நல்ல ஒரு தரிசனம். அங்கேருந்து வர்றதுக்கு மனசே இல்லைங்க. எழுந்து வரவே மனசு இல்லைங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. என்னன்னே தெரியல. எப்போவுமே ரொம்ப அவசரமாக போவோம், பார்ப்போம், ரொம்ப அவசரமாக கிளம்பி வந்துடுவோம். ஆனால் இந்த முறை அங்கேயே இருக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. ரொம்ப நேரம் கழித்து நாங்கள் வெளியில் வந்தோம். லட்டு கூட வாங்கணும்னு தோணவே இல்லை எங்களுக்கு. அடுத்து திருப்பதியில் நியூவாக ஒரு ரெஸ்டிங் ஹால் ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அப்புறம் வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் எல்லாம் செம்மையாக ரெடி ஆகிட்டோம் திருப்பதி பாலாஜியை பார்க்குறதுக்காக. ப்ரஷ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டான ஏரியா, ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு செப்பரேட்டான ஏரியா, லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செப்பரேட்டாக ரொம்பவே நீட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டிங் ஹாலில் நாம் தூங்கிறதுக்கு அவங்களே ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டுக்கு பெட்ஷீட்டு, பாய் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. நம்ம அது எவ்வளோன்னு தெரியல, நாங்கள் வாங்கலை. அது வாங்கி போட்டு நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வந்துடலாம். ரிட்டர்ன் பண்ணும்போது தான் பே பண்ணணுன்னு நினைக்கிறேன். அது நாங்கள் வாங்கலை அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியலைங்க. நாங்கள் அப்போ தான் சரியான டைமுக்கு போனோம், ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆனோம், அப்படியே சாமியை பார்க்க வந்துட்டோம். நாங்கள் ரெஸ்ட் எடுக்கல. அதனால பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதை பற்றி தெரியல. நாம் ரெடி ஆகிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா நாமத்தை ஃப்ரீயாக போட்டு விட்டுறாங்க. எனக்கு கொஞ்சம் தள்ளி தான் போட்டிருந்தாங்க. சரி அழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் சூப்பராக பெருமாள் கிட்ட ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாற்றி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு 2 செகண்ட்க்கு மேலே நிற்க முடியல கிட்ட. ஏன்னா ஒவ்வொருத்தராக அங்கே எடுக்கிறதுனால நம்மளால் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. அதனால் பக்கத்தில் இருந்து ஒரு 2 செகண்டில் ஒரு ஃபோட்டோ, ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கிட்டு தூரம் வந்துட்டோம். நாங்கள் தூரமாக இருந்து கவர் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். அண்ட் தென் தரிசனம் ரொம்ப நல்லா கிடச்சதுனால ரொம்ப நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வெளியில் வாராக பெருமாளை பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பொறுமையாக லட்டு வாங்க போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா 2 யானைகள் வந்தது. சீர்வரிசையோட மேலதாளத்தோட செம்மையாக பெருமாள் வந்திருந்தார். அதுக்கு அடுத்து பெருமாளுக்கு அடுத்த நாள் சாத்துறதுக்காக மாலைகள்லாம் வண்டியில் வந்திருந்தது. அவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக இருந்தது. அதெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியலைங்க. ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஃபோனெல்லாம் நாங்கள் லாக்கரில் வச்சுட்டோம். 300 ருபீஸ் டிக்கெட்டுக்கு எங்கே வாங்குவாங்கன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ உள்ளே போயிட்டு எங்களால் அதெல்லாம் கவர் பண்ணவே முடியல. ரொம்ப கவலையாக இருந்தது. அந்த நேரத்தில் என் கையில் ஃபோன் இல்லாமல் இருந்தது. ஓகேங்க, இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நம்ம சேனலில் கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜயா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.